63 நாயன்மார்களிலே திருவாரூரிலே பிறந்த தண்டியடிகள் நாயனாரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நாம் பார்க்கலாம். அவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது. ஆனால் அவர் அகத்திலே சிவபெருமானை பூஜிப்பவர், மறவாது நாள்தோறும். அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா, திருவாரூரிலே குளம் பாழ்பட்டு இருக்கிறது, அதை நம்மால் முடிந்தவரை தூர்வாரலாம் என்று தனியொரு ஆளாக புறப்படுகிறார். ஆனால் அந்த சமண ஆதிக்கம் மிகுந்த சமணர்களால் அவருக்கு பெரும் தொந்தரவு ஏற்படுகிறது. அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். உனக்கு கண் தான் குருடி என்றால் காதும் கேட்காதா, உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு அவரை ரொம்பவும் கேலி பேசி அவருடைய மண்வெட்டியை பிடுங்கி விடுகிறார்களாம். அப்பொழுது அவர் சொல்கிறார், இறைவா, எனக்கு கண் பார்வை கொடுத்தாயானால் இவர்கள் இப்படி கேலி செய்வார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்களாம், உன்னுடைய இறைவன் உனக்கு கண் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஊரை விட்டே போய் விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களாம். இந்த வழக்கு ராஜா கிட்ட வருது. அப்போ ராஜா மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அனைவரும் வியக்கும் வண்ணம் சிவபெருமானுடைய அருளால தண்டியடிகளுக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது. இது இறைவனுடைய அருள். அதனால் அவர் என்ன பண்றாரு, சொன்னா போல நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுவேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப நீங்க கிளம்பலான்னு சொல்றாராம் தண்டியடிகள். அப்போ சமணர்கள் என்ன பண்றாங்க, தோற்று விட்டார்கள். ஏன்னா சிவபெருமானுடைய அன்புக்கு பாத்திரமாகி விட்டார் அல்லவா தண்டியடிகள்.